பைரவி கிட்ட வந்து தகராறு பண்ண அந்த ரவுடியை வந்து பார்த்துட்டாரு நம்ம ஆறுமுகம். ஆறுமுகம் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே கழுத்தில் இருக்க செயினை வந்து பார்த்துட்டாரு. அந்த ரவுடி ஓடுறாரு, ஆறுமுகம் துரத்துறாரு. அவரை துரத்தி பிடிச்சு அவர் வந்து அடிக்கிறாரு. அடுத்து வந்து அவர் உண்மையை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. இதனால் ஆறுமுகம் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இவனுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது, இவன் இப்படி இங்கே வர முடியும், அப்போது இவன் இந்த இடத்த சேர்ந்தவன் தான், அப்போ இந்த ஊரை சேர்ந்தவன் தான், இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு ஆறுமுகம். இங்கே வந்து ஆறுமுகம் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு சஞ்சய். சஞ்சய் பார்த்துட்டோன்னு வந்து பைரவி வந்து சொல்கிறாங்க, சஞ்சய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சஞ்சய் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னோடனே, என்ன குடும்பமாக வந்திருக்கீங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. காயத்ரிக்கு கல்யாணம், அந்த மாப்பிள்ளைக்கு வந்து பேசி முடிச்சிருக்கோம், அதுக்கு பத்திரிக்கை வந்து வைக்கிறதுக்காக சாமிக்கிட்ட வந்திருக்கோம், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஹெல்ப் சொல்லு பைரவி அப்படின்னோடனே, ஆமா தம்பி, இந்த சம்பத்தம் அவங்க மச்சான் தான் பிரச்சனை அப்படின்னோடனே, என்ன பைரவி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே அவங்க 2 பேரால் பிரச்சனை வரக்கூடாது, இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் அவங்க 2 பேரால் பிரச்சனை வராமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், உனக்காக இது கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்றாரு. தேங்க்ஸ் சஞ்சய், நிஜமாகவே பார்த்துப்பல, நிஜமாகவே பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் பைரவி, உன் வாக்கு என் வாக்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் கேட்டு ஆறுமுகம் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அங்கே வந்து உடனே ஆறுமுகம் எங்கேப்பா போயிருந்தேன் அப்படின்னோடனே, இங்கே தான் போயிருந்தேன் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அடுத்து வந்து ஆறுமுகம் வந்து சஞ்சயை பார்த்து செமையாக டென்ஷனாக, பைரவிக்கு ஒன்றுனா நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை பார்த்து ரொம்ப ஓவராக பேசுகிறாரு சஞ்சய். அதை பார்த்து ஆறுமுகம் டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க நம்ம வந்து சிந்து. அப்போ வந்து அங்கே வராரு சிவா. என்ன சிந்து மறுபடியும் சோகமாயிட்டேன் அப்படின்னோடனே, இல்லை டாக்டர் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன திடீர்னு? இல்லை அது வந்து அத்தை என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. என்ன விஷயம்? ஆனால் அவங்க பேசுறது உண்மையிலே கரெக்டு தான். என்ன சொல்கிற? உன்னை நான் உண்மையிலே நேசிக்கிறேன்ல டாக்டர், உனக்கே தெரியும்ல? ஆமாம் எனக்கு தெரியும். அப்போ உண்மையாக நேசிச்சா உன்னோட சந்தோஷம் தானே என்னோட சந்தோஷமாக நினைக்கணும். ஆனால் நான் நினைக்கலையே, நீ எனக்கு வேணும்னு நினச்சிட்டு உன்னை சந்தோஷத்தை பற்றி நான் யோசிக்காமல் தானே விட்டுட்டேன். அப்போ நான் செஞ்சது தப்பு தானே டாக்டர் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமாம், அத்தை என்கிட்ட சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போய் எல்லா உண்மையும் வந்து பெரியத்துக்கிட்ட சொல்லிடுறேன். அவங்க என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணட்டும். அதுக்கப்புறம் வந்து உன் வாழ்க்கை என்ன அமைச்சிக்க முடியுமோ நீ அமைச்சிக்கோ டாக்டர். இந்த விஷயத்தில் நான் உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். இனிமேட்டாவது நான் தெரிந்து இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு சிவா வந்து, நான் ஆல்ரெடி சொன்னது தான் உனக்கு சொல்கிறேன். ஒரு வேளை பெரியம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரியம்மா வந்து இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. என் பெரியம்மா தான் எனக்கு எல்லாத்தோட முக்கியம். ப்ளீஸ் சிந்து, யார் என்ன சொன்னாலும் நீ வந்து டென்ஷன் ஆகாத. உடனே யார் என்ன சொன்னாலும் அது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காத. என் அம்மா சொன்னாலும் சரி, எனக்கு நல்லது பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிடாத. அப்புறம் என் பெரியம்மா இந்த உலகத்தில் இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன். இப்போ சொல்கிறேன், என் பெரியம்மா தான் எனக்கு உயிர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சிந்து அப்படின்னு. என்னை என்ன தான் பண்ண சொல்கிறேன் டாக்டர்? உங்கள் அம்மா கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் என் நெஞ்சையே வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவு கேட்குறாங்க. அவங்க கேட்டது எல்லாமே கரெக்டு தானே? இவ்வளோ நாள் நான் புத்தி இல்லாமல் இருந்துட்டேன். உன்னை உண்மையிலே நான் நேசிக்கிறேன், அதை நிரூபிக்கணுன்றதுக்காகவாவது நான் இது பண்ணணும்ல டாக்டர் அப்படின்னா. இங்கே பார் சிந்து, நீ அப்படிலாம் யோசிக்காது சிந்து, ப்ளீஸ் சிந்து எனக்காக சொல்லாத அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஆனால் டாக்டர் நான் என்ன தான் பண்ணுறது, என் அம்மா கிட்டே நான் பேசிக்கிறேன், உன்னை அவங்க தொல்லை பண்ணாமல் நான் பேசிக்கிறேன் போதுமா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சிந்து அழுறாங்க. நான் என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. ஸ்னேகா வந்து செம்ம டென்ஷனாக அவங்க அப்பா கிட்ட வராங்க. என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கணும்னா, அந்த சிவா பண்ணது கொஞ்சம் கூட தெரியலப்பா. நீங்கள் என்ன சொன்னீங்க டாடி, எப்படியாவது வந்து அவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் சிவா கிட்ட அந்த டைவர்ஸ் பேப்பரை கொடுத்தா அவங்க கிழிச்சு போட்டுட்டாங்க. என்ன சொல்கிறேம்மா? ஆமாம், என்னால் முடியல சிவா கூட, ஏதாவது ஒன்று பண்ணுங்க டாடி அப்படின்றாங்க.